அம்மன் நெஸ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது, ஜூன் மாதத்துக்கு உண்டான பலன்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி ஜூன் மாதத்தோட கிரக நிலைகளை நம்ம பார்த்துருவோம். சூரியன் ரிஷப ராசியில ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மிதுன ராசிக்கு போறாரு. மிதுன ராசியில சூரியன் அடியெடுத்து வைக்கக்கூடிய மாதம் தான் ஆனி மாதம். செவ்வாய் கடக ராசியில ஜூன் மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு சிம்ம ராசிக்கு போக போறாரு. புதன் ரிஷப ராசியில ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மிதுன ராசிக்கு போக போறாரு. அதுவும் 22ஆம் தேதி வரைக்கும் தான் புதன் மிதுன ராசியில இருக்க போறாரு. அதன் பிறகு கடக ராசிக்கு போக போறாரு. சுக்கிரன் மேஷ ராசியில ஜூன் 29ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு ரிஷப ராசிக்கு போக போறாரு. குரு பகவான் மிதுன ராசியிலையும், சனி பகவான் மீன ராசியிலையும், ராகு கும்ப ராசியிலையும், கேது சிம்ம ராசியிலையும் இருக்கிறாங்க. இந்த ஜூன் மாதம் நவகிரகங்களுடைய மாற்றத்தால எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், எந்த விஷயத்துல நமக்கு முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கறத நம்ம விரிவாவே தெரிஞ்சுப்போம். மேஷ ராசிக்காரர்களுக்கும் மேஷ லக்னத்துல பிறந்தவர்களுக்கும் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது, உங்களுடைய எண்ணங்களை முதல்ல தெளிவாகவும் தூய்மையாகவும் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஜூன் மாதத்துல ஓரளவு உங்களால நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கறத நடத்த முடியும். உங்க ராசிநாதன் செவ்வாய் கடக ராசியில ஜூன் மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் சஞ்சரிக்கிறாரு. அதன் பிறகு சிம்ம ராசிக்கு போக போறாரு. நீச்சம் பெற்று கடகத்துல சஞ்சரித்துட்டு வந்த செவ்வாய் ஜூன் மாதம் 8ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போக போறாரு. அங்கிருந்து சப்தம பார்வையா கும்பராசியில இருக்கக்கூடிய ராகு பகவான பாக்குறாரு. அப்ப உங்களுக்கு இருந்துகிட்டு வந்த மன குழப்பம் அப்படிங்கிறது இன்னும் அதிகரிக்கும். உங்களுடைய சந்தோஷத்துக்கு எந்த விதத்துல எல்லாம் இடையூறு வரலாம் அப்படிங்கறதுல ரொம்ப கவனமா இருப்பாரு ராகு. அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய மாதம் தான் இந்த ஜூன் மாதம். புத்திரஸ்தானத்துல செவ்வாய் சஞ்சரிக்கிறதால பிள்ளைகள் வழியில சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். மேசராசிக்காரர்களுக்கு வாசல் வரைக்கும் வந்த வரன்கள் கூட அப்படியே போயிருக்கும். அதனால திருமணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் கூடுதல் கவனத்தோடு கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கணும். ஒரு சிலருக்கெல்லாம் பிள்ளைகளுடைய படிப்புக்காக அலைச்சல் செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும். இந்த மாதத்துல பிள்ளைகளோட உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறத செலுத்தணும். புத்திரஸ்தானத்துல செவ்வாய் சஞ்சரிக்கிறதால பிள்ளைகளை உங்களுடைய கண்ணோட்டத்துல வச்சுக்கிறது நல்லது. தேவையற்ற பாதையில அவங்க செல்றாங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் கவனத்தோட பார்க்கணும். நம்ம உங்க ராசிக்கு சகாயஸ்தானாதிபதி அப்படின்னா புதன். அவர் மாதத்தின் தொடக்கத்துல ரிஷப ராசியில சஞ்சரிக்கிறாரு. அதன் பிறகு மிதுன ராசிக்கு போக போறாரு புதன். மிதுனத்துக்கு புதன் அப்படின்னு சொன்னோம்னா அது சொந்த வீடு, அவருடைய ராசிநாதன். அங்க இருக்கக்கூடிய குருவோட இணைஞ்சு புதன் செயல்படுறதால நீங்க புதிய திட்டங்கள் அப்படிங்கிறத வகுக்க போறீங்க. அந்த திட்டங்கள்ல எவ்வளவு கடுமையா உழைக்கணும், எப்படி நம்ம செயல்பட்டா நமக்கு முன்னேற்றம் இருக்கும், எந்த வகையில நமக்கு பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நன்கு ஆலோசித்து முடிவெடுப்பீங்க இந்த மாதத்துல. அப்ப ஆலோசனை பண்ணி முடிவெடுக்கும் பொழுது அதனால எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்காது. குடும்பத்தோட குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவீங்க இந்த மாதத்துல. ஜீவனஸ்தானாதிபதியாவும் புதன் இருக்கிறதால நீங்க எந்த விஷயமா இருந்தாலும், எந்த தொழிலா இருந்தாலும், என்ன நீங்க செய்துகிட்டு இருந்தாலும் அதுல ஓரளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். புதிய வேலைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு அந்த வேலையில இருந்துகிட்டே உங்களுடைய வேலையை தேடணும். வேலையை விட்டுட்டு அடுத்த வேலையை தேட வேண்டாம். சுயதொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவர்களுக்கெல்லாம் உங்களுடைய கையிருப்பு எந்த அளவு இருக்கோ அதற்குண்டான முயற்சிகளையும் அதற்குண்டான தொழிலையும் நீங்க தேர்ந்தெடுத்து பண்ணணும். ஏன்னா சனி பகவான் விரைய சனியா உங்களுக்கு இருக்கிறாருங்கிற பொழுது கொஞ்சம் கவனத்தோட தான் இருக்கணும். இந்த மாதத்துல அதிக முதலீடு போட்டு தொழிலை ஆரம்பிச்சுட்டு அப்புறம் போட்ட காசும் வராம இருக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது மேசராசிக்காரர்களுக்கு வரலாம். கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் எல்லா விஷயத்திலையுமே. மேசராசிக்காரர்கள் பெரும்பாலும் கொடுத்து கொடுத்து செவந்த கரங்களாவே இருப்பாங்க. பொதுவாவே அவங்க மற்றவர்களுக்காக உழைத்து ஏமாறக்கூடியவர்கள்ல மேசராசிக்காரர்களும் ஒருவர் அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப உங்களுடைய செயல்ல வேகமும் விவேகமும் உடைய மனிதர்களாகவும் தன்னலம் கருதாம உதவுபவர்களாகவும் இருப்பீங்க. உங்க லக்னத்திலேயே சுக்கிரன் அமர்ந்து இந்த மாதம் ஆரம்பிக்குது. தனாதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த மாதத்துல உங்க ராசியில இருக்கிறதால தனம் அப்படிங்கிறது வரும் இந்த மாதத்துல. இப்ப தனம் அந்த அளவு வந்தாலும் அது செலவாகாம
எந்த வழியில செலவாகுது அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக நம்ம பணம் வச்சிருப்போம். அது வேற வழியில நமக்கு செலவுகள் வரும். திடீரென செலவுகள் வரும். நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். அப்படி ஒரு செலவு அப்படிங்கிறது மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதத்துல வரலாம். காசு பணம் அப்படிங்கிறது சிறப்பா இருந்தாலும் தனக்காரகனான குரு பகவான் வந்து 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய முயற்சிகள் ஸ்தானத்துல இருக்கிறாரு. உங்களுக்கு வர வேண்டிய தனம் அப்படிங்கிறது கண்டிப்பா வரும். அது எந்த விதத்துல செலவாகுது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. சுக்கிரன் வந்து உங்க ராசியிலேயே அமர்ந்து மாதத்தின் தொடக்கத்துல ஆரம்பிக்கிறாரு. அப்ப பொருளாதார ரீதியா நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். சூரியன் வந்து 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்துல ஜூன் மாதத்தின் 15 நாட்கள் வந்து சஞ்சரிக்கிறாரு. தனஸ்தானத்துல சூரியன் இருக்கிறதால வருமானத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு. பிள்ளைகள் மூலியமா வருமானம் வரலாம். இல்ல நீங்க எப்போவோ கொடுத்திருந்த பணம் கூட வந்து சேரும் உங்களுக்கு. இல்ல தாயாரின் மூலமாவோ அல்லது உறவினர்கள் மூலியமாவோ கொடுத்திருந்த பணம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல கிடைக்கும். குடும்பத்தை நடத்துவதற்கும் தொழிலை நடத்துவதற்கும் இருந்துட்டு வந்த தடை அப்படிங்கிறது நீங்க போகுது. தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துல சூரியன் வந்து சஞ்சரிக்கிறாரு. 12ஆம் இடத்துல விரய சனியா 7.5 சனி அப்படிங்கிறது மேசராசிக்காரர்களுக்கு இருக்கு. சனி பகவான் விரயமாக இருந்தாலும் இந்த மாதத்துல வேலை மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். வேலை மாறுறதே அப்படின்னு பயப்பட வேண்டாம். நல்ல வேலை, நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். மேசராசிக்காரர்களுக்கு வரும் மாற்றங்களை உங்களுடைய வளர்ச்சியை எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறதுல உங்களுடைய கவனம் அப்படிங்கிறது இருக்கணும். புதிய தொழிலை ஆரம்பித்து முன்னேறக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். 7ஆம் இடம் அப்படிங்கிறது திருமண ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம். மேசராசிக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது சுக்கிரன் அதிபதி. சுக்கிரனுடைய அருளால திருமண யோகம் அப்படிங்கிறது கூடி வரும். இருந்தாலும் வரன்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது கொஞ்சம் கவனமா இருக்கணும். உங்க ராசிநாதனா இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து ஜூன் மாதம் 8ஆம் தேதி கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு போக போறாரு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போக போறாரு செவ்வாய். அப்ப 8ஆம் தேதிக்கு மேல திருமண யோகம் அப்படிங்கிறது கைகூடி வரும். மேசராசிக்காரர்களுக்கு ஆண்களா இருந்தா பெண்களுக்கும், பெண்களா இருந்தா ஆண்களுக்கும் நல்ல துணை அமைவதற்கும், உங்களுடைய வாழ்க்கையை ஏற்று நடத்துவதற்கும் நல்ல வரன் அப்படிங்கிறது கிடைக்கும். காதல் உறவுகள் அப்படிங்கிறது இந்த மாதத்துல அமையலாம். மாணவர்களுக்கெல்லாம் இது ஒரு அருமையான மாதம். ஏன்னா சூரியன் குரு பகவான் வந்து நல்ல நிலையில இருக்கிறாங்க. அப்போ ஆசிரியர்களுடைய உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கெல்லாம் 5ஆம் இடத்துக்கு செவ்வாய் போனதால கல்வியில இருந்துட்டு வந்த தடை அப்படிங்கிறது நீங்கும். கல்வியில இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறையும். நண்பர்களுடன் இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடு மறைய போகுது. கல்வியில நாட்டம் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. இனிமேல் உயர்கல்விக்கு செல்லக்கூடிய மாணவர்கள்லாம் நினைச்ச துறையில உங்களுடைய கல்வியை மீண்டும் நீங்க தொடருவீங்க. சுக்கிரனும் புதனும் உங்களுக்கு சிறப்பா செஞ்சிருக்கிறாங்க மேசராசிக்காரர்களுக்கெல்லாம். அப்ப சின்ன சின்ன வாய்ப்புகள் தொழில வந்தாலும் அதை பயன்படுத்திக்கிறது நல்லது. வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாவே இருக்கும். இந்த மாதம் உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். உடல் ஆரோக்கியத்துல மட்டும் சற்று கவனத்தோடு இருக்கணும். குடும்பத்தோட ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது சென்று வருவீங்க. சனி பகவான் வந்து 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு. அப்ப அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும். குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது இருக்குது. கேது வந்து 5ஆம் வீட்டுல இருக்கிறாரு. அப்ப கல்வியில பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும். மாதத்தின் தொடக்கத்திலும் செவ்வாய் வந்து 4ஆம் வீட்டுல இருக்கிறாரு. அப்ப தாயாரோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது வரலாம். அதனால தவறான புரிதல் அப்படிங்கிறது இருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு. அப்ப தாயாரிடம் மட்டும் சற்று விட்டு கொடுத்து போறது நல்லது. புதன்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு செய்துகிட்டு வாங்க மேஷராசிக்காரர்கள். வெள்ளிக்கிழமையில துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை பழத்துல தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. தடைகள் அப்படிங்கிறது உடையும்.